ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kodak குக்கிங். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேக்னா ரொம்ப இஷ்டம். வெஜிடேரியனாக இருக்கவங்க, கேக் ஒத்துக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாருமே இந்த எக்லெஸ் கேக் ட்ரை பண்ணலாம், சூப்பர் சாஃப்டாக வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனும் மாற்றிடுங்க. அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ குட்டீஸ் செய்ய போலாமா? பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. எக்லெஸ் கேக்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நம்ம பேக்கரியில் வாங்குற அதே டெக்ஸ்சரோட நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. சலிக்கிறதுக்காக ஒரு சன்னி வச்சுக்கோங்க. இப்போ அதில் 100 கிராம் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா டீ டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. 3/4 கப் இல்லை டம்ளர் சுகர் பொடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 கப் அளவுக்கு சுகர் பவுடர் கிடைக்கும். இப்போ இது எல்லாமே கட்டிகள் இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் சக்கரை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/4 டம்ளர் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட்டிகள் மாதிரி தான் வரும். மீதி இன்க்ரீடியன்ட்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஒன்று சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு. இப்போ அதே பவுலில் ஒரு சன்னி வச்சுட்டு மைதாவை சலிச்சு எடுத்துக்கலாம். எந்த கப்பில் சக்கரை எடுத்தீங்களோ அதே கப்பில் மைதா எடுத்திருக்கேன். இது 100 கிராம் இருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியான அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே கட்டிகள் இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் எல்லா இன்க்ரீடியன்ட்டும் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1/4 கப் அளவுக்கு ஏற்கனவே ஆயில் நம்ம ஊற்றிருந்தோம். சேம் அதே மாதிரி திருப்பியும் 1/4 கப் ஆயில் இது கூட நீங்கள் ஊற்றணும். இப்படி 2 தகுதிகளாக ஆயிலை நம்ம பிரித்து ஊற்றிக்கணும். இதனால கேக் ரொம்பவே சாஃப்டாக வரும். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க. பால் சூடாக இருக்கக்கூடாது, வெதுவெதுப்பாக தான் இருக்கணும். இப்போ இந்த 1/2 டம்ளர் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரேடியாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது நம்ம போட்டிருக்க சர்க்கரை, எண்ணெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வரும். இது மாதிரி ஒரு விஸ்க் வச்சுட்டே நீங்கள் கலந்து விடலாம். இதுக்கு பீட்டர் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. கூடவே 1/4 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நான் ஊற்றுறேன். இப்போ மீதி இருக்க பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேட்டர் பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பால் இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறனால உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும். இது மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் நல்லா ஃப்ளஃபியாக வர்றதுக்கு இன்னொரு சீக்ரெட் சொல்கிறேன். நீங்கள் கடைசி ஸ்டெப் இது மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணுறப்போ ஒரு 30 டைம்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஃப்ளஃபியாக உங்களுக்கு வந்துடும் மாவு. இப்போ இது மாதிரி ஒரு கேக் டின் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. பட்டர் பேப்பர் இல்லாதவங்க லைட்டாக நீங்கள் ஆயிலோ இல்லை பட்டரோ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மிக்சரை உள்ளே ஊற்றலாம். நான் ரொம்ப கம்மியான அளவுகள் வச்சு இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 100 கிராம் அளவுக்கு தான் நான் மைதா எடுத்திருக்கேன். அது நல்ல சின்ன கேக் டின் அளவுக்கு கரெக்டாக இருக்குது. இதில் 3/4 கப் அளவுக்கு மட்டும் நீங்கள் மாவு ஊற்றிக்கலாம், உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ ஒரு திக் பாட்டம் கடாயை நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 10 நிமிஷம். ப்ரீஹீட் பண்ணும்போது 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணுங்கள். இப்போது இந்த கேக் டின்னை உள்ளே வச்சிடலாம். நான் இன்றைக்கி திக் பாட்டம் கடாய் எடுத்திருக்கேன். அதனால கீழே மணலோ இல்லை சால்ட் எதுவுமே நான் போடல. இன்கேஸ் உங்கள் கடாய் திக்காக இல்லைனா மணல் இல்லாட்டினா சால்ட் நீங்கள் அடியில் போட்டுட்டு ஒரு திரவை வச்சுட்டு அது மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் மீடியம் சிம்மில் 45 மினிட்ஸ் வைக்க போகிறேன். கேக் பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ நான் கேக் வந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு நைஃப் எடுத்துகிட்டு சென்டரில் நீங்கள் குத்தி பாருங்கள். இது மாதிரி க்ளீனாக உங்களுக்கு வரணும். அப்போ கேக் சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். 45 மினிட்ஸில் சூப்பரான ஸ்பாஞ்சியான கேக் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஸ்லோவாக எடுத்து வெளியில் வச்சிடலாம். பாருங்கள், இந்த கேக்கை நல்லா இப்போது நம்ம ஆற விட்டுறலாம். இப்போ கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் இதை பிரித்து காமிக்கிறேன். நீங்கள் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, லைட்டாக பட்டரை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கூட அப்படியே வைக்கலாம். பாருங்கள் பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே எவ்வளோ பர்ஃபெக்டாக கேக் நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கு. ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. இதோட டெக்ஸ்டரும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. நம்ம கடையில் வாங்குகிற அதே பதத்தில் கடாயில் நம்ம செஞ்சுருக்கோம். இது எக்லெஸ் கேக்குன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. பாருங்கள், கட் பண்ணி காமிக்கிறேன். இதை நீங்கள் எந்த வித க்ரீமும் அப்ளை பண்ணாமல் அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். பேக்கரியில் கிடைக்கிற அதே டெக்ஸ்சரோட நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக பேக் ஆகி வந்திருக்கு. நீங்களே பாருங்கள் அதோட சாஃப்ட்னஸ் எந்த அளவுக்கு தெரியுது. ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். வீட்டில் இருக்க குறைவான பொருட்கள் வச்சு நம்ம அட்டகாசமாக இதை செய்ய முடியும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.